சொன்னாங்கன்னா நாம உண்மையை சொல்லிட வேண்டியதுதான். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ராமு கொலையை நேரில் பார்த்த சாட்சியங்கள் இல்லாததாலும் கொலைக்கான காரணங்கள் நிரூபிக்கப்படாததாலும் இந்த கொலையை குற்றம் சாட்டப்பட்ட ராமுதான் செய்திருப்பார் என்பது சந்தேகத்துக்கிடமில்லாமல் நிரூபிக்கப்படவில்லை. எனவே நான் ராமுவை விடுதலை செய்கிறேன். என் மரணத்திற்கு யாரும் காரணமில்லை. மகனே, உன் உயிரை மீட்டு ஒரு தந்தைக்குரிய கடமையை செய்து விட்டேன். ஆனால் இந்த நாடு எனக்கு அளித்த கௌரவத்தை விட்டுவிட்டேன். இனியும் நான் உயிர் வாழ விரும்பவில்லை. எனது கடைசி ஆசை என் அஸ்தியை அந்த கிணற்றில் கரைத்து விடவும். ஜெய் ஹிந்த். சுபாஷ் சுந்தரமூர்த்தி. ராமு, சீதா உன்னை நினைச்சு ஊசி மேல தவம் பண்ணிக்கிட்டு இருக்கா. நீ அவளை நினைச்சு நெருப்பு மேல நின்னுட்டு இருக்க. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணுங்கிறதா என் ஆசை. ஆனா உங்க காதல் விஷயம் எங்க வீட்டுக்காரர் தெரிஞ்சிருச்சு. அதனால பெரிய பூகம்பமே உருவாயிடுச்சு. அதை தடுத்து நிறுத்துறது ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரிஞ்ச ஒரு யோசனை சொல்றேன். நீங்க ரெண்டு பேரும் இந்த ஊர்ல வாழ முடியலனாலும் வெளியூர்ல போய் வாழலாம் இல்லையா? அப்படின்னா எங்களை ஓடி போய் சொல்றீங்களா? சொல்லுங்க. அது மட்டும் முடியாது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. ஊரை விட்டு ஓடி போனவங்கிற பழி உங்க ரெண்டு பேரும் மேல வந்துரும்னு பயப்படுறீங்களா? நான் என்ன பத்தி கவலைப்படல. இவ்வளவு பிரச்சனைக்கு பிறகு என் மேல அசைக்க முடியாத நம்பிக்கையும் ஆசையும் வச்சிருக்கிற என் சீதாவுக்கு அப்படி ஒரு கெட்ட பேரை வாங்கி கொடுக்க நான் விரும்பல. அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி? நான் தான் கொலைகாரிங்கிற உண்மைய என் புருஷன் கிட்ட சொல்லிடுறேன். இந்த பாருங்க, நீங்க பூவும் பொட்டுமா இருக்கணுங்கிறதா என் விருப்பம். உங்க தாலிக்கு சோதனை வேதனை வந்து நாங்க சந்தோஷப்படுறதை விட எங்களுக்கு ஏற்படுற சோதனையில நாங்களே தாங்கிக்கிறோம். தம்பி, பொண்ணு கூப்பிடுங்க. ஏங்க, உங்களுக்கு தான் 7 வயசுல ஒரு பையன் இருக்கானே, சின்ன பாப்பாவையும் இப்பவே பேசி முடிச்சிருவோமா? முடிச்சிடுவோம். நமக்கு தான் வரிசையா இருக்காங்களே. இதே வேலையா இருந்திருக்கீங்க. காஃபி எடுத்துக்கோமா. மீனா, காஃபி எடுத்து கொடுறே. எல்லாருக்கும் காஃபி கொடுமா.
உடம்ப தேத்திக்குங்க, வீட்டுல தான் நிறைய வேலை இருக்கு. தம்பி இந்த பாருங்க, எனக்கு சகுனத்து மேல அபார நம்பிக்கைங்க. நேரமும் நல்லா இருக்குது, சகுனமும் நல்லா இருக்குது. மத்த விஷயங்களை பேசி முடிச்சிடுவோம். இந்த பொண்ணு நமக்கு வேணாம், எந்திரடி. ஏங்க வீட்டுக்காரமா தும்மிட்டாங்க, சகுனமே சரியில்லை. அதுக்காக தும்மல் வந்தா தும்மாமலா இருப்பாங்க? உங்க பையனுக்கு பொண்ணு எடுக்கணும்னா மூக்கே இல்லாத இடத்துல எடுக்கணும். இந்த கதையெல்லாம் வேணாம், நீ வாடி. சரி, வேற இடம் பாப்போம். இதுங்களும் இதுங்க காதலும். ஏன் இப்படி குத்தி கட்டி பேசுறீங்க? நான் ஒண்ணு சொல்லலம்மா, இந்த பத்திரிகையில வந்ததை சொன்னேன். கேளு. ஒரு பொண்ணும் ஒரு பையனும் காதலிச்சாங்களாம். அது அவங்க அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு, அப்பாவுக்கு பிடிக்கல. அந்த அம்மா அந்த பையன் கிட்ட போய், நீ என் பொண்ணை கூட்டிட்டு எங்கேயாவது ஓடிடுன்னா அவன் மாட்டேன்னுட்டான். அந்த அம்மாக்காரி அவங்க 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கே கூட்டிட்டு போய் அங்கேயே கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா. இப்ப நீயும் தான் இருக்க, ராமுவ காதலிக்கிற. நீங்க 2 பேரும் ஓடி போயிடுங்கன்னு நான் சொல்லிடுவேனா என்ன? அந்த அம்மா மாதிரி உங்க 2 பேரையும் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் கல்யாணத்தை பண்ணி வச்சிடுனா என்ன? அப்படியே நான் செய்யறேன்னு வச்சுக்கோ, நீ அதுக்கு சம்மதிச்சிருவியா? நான் ஏன் அந்த அளவுக்கு போகணும்? நியாயமான என்னோட ஆசை நிச்சயம் நிறைவேறும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நில்லுங்க. இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? என்னடி சொல்ற? ஊரை விட்டு புள்ளிய உங்க இஷ்டத்தை கிடைச்சிருக்கீங்களே, தட்டி கேட்க நாதி இல்லைங்கிற தைரியம் தானே? என்னடி புதுசா பேசுற? ஏண்டி, என் தங்கச்சியோட மனசை கெடுத்தான், அவளுக்கு நான் ஏற்பாடு பண்ண மாப்பிள்ளைய தடுத்தான், அவன் அடிக்காம கொஞ்சம் சொல்றியா? உங்க தங்கச்சியும் ராமும் ஒருத்தர் விரும்புறாங்க. அவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதுல என்னங்க தப்பு? என்ன தப்பா? ஏன் பேசாம நிக்கிறீங்க? இந்த குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக நான் செஞ்ச குற்றத்தை மறைச்சு அதனால ஒரு நிரபராதி படுற கஷ்டம் போதும். என் மனசாட்சியோட போராடி நான் தினம் தினம் செத்து பழைக்கிறதும் போதும். யாருக்கும் தெரியாத உண்மைய இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப சொல்லுங்க, ராமு நல்லவனா கெட்டவனா? நல்லவன் பேர் எடுத்தவன் எல்லாம் நல்லவனும் இல்ல, கெட்டவன் பேர் எடுத்தவன் எல்லாம் கெட்டவனும் இல்லைங்க.